வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம். வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலம் எங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலின் இயக்கமவன் வாழ்வின் உயிரில் அறிவும் அவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் என்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம். அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி, புன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து, கருவறிந்து அகத்தவத்தாள் களங்கங்கள் போக பெருங்களத்தமர்த்தி, கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனையாளும் கலை போதித்து, உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி, ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து, திருத்தமுடு காய கற்பம் சீர் கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து,
சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க, குருவே வாழ்க. வாழ்க நன்றி. வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றிங்கய்யா. குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்றைய பஞ்சபூத நவகிரக தவத்தினை மிகச்சிறந்த முறையிலே வழிநடத்திய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஐயம் தெளிதல் நிகழ்வை நடத்தி தர பேராசிரியர், மூத்த பேராசிரியர், ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்து அமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீ கேள்வி பதிலா இல்ல சென்ற வாரம் வாழ்த்துடைய தொடர்ச்சியா? தொடர்ச்சிங்கய்யா, தொடர்ச்சி. வாழ்த்தும் பயணம் பகுதி 2. சரிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களை, வாழ்த்தும் பயணம் என்ற ஒரு சிறப்பு சிந்தனை சென்ற வாரம் துவங்கினோம். அதிலே வாழ்த்தினுடைய செயல்பாடு எப்படி நடக்கிறது என்பதையும் பிறகு தன் வாழ்த்து வரைக்கும் பார்த்தோம். அதனை தொடர்ந்து வாழ்க்கை துணை, குடும்ப வாழ்த்து. குடும்பம் ஒவ்வொரு இனமாகத்தான் எல்லா ஜீவராசிலும் வாழ்கின்றன. அதை சார்ந்து வந்த மனித இனம், மனிதனும் குழுவாகத்தான் சேர்ந்துதான் வாழ முடியும். அப்படி சேர்ந்து வாழ்கின்ற நிலையில ஆதி காலத்துல குடும்பம் எல்லாம் இல்லை. பிறகு ஏன் அது அறிமுகப்படுத்தப்பட்டது என்றால், ராமாயணத்துல அற்புதமான ஒரு குறிப்பு இருக்கு. ஒவ்வொரு ராமாயணத்துல ஒரு மாதிரி கருத்து சொல்லுவாங்க. அதனால ஒவ்வொன்றிலையும் சில ரகசிய அர்த்தங்கள் இருக்கும். அப்படி தசரதனுக்கு எத்தனை மனைவி? பட்டத்து ராணிகள் 3 பேர், 60,000 மனைவிகள் என்று ஒரு கருத்து உண்டு. ஆனால் ராமனுக்கு ஏகபத்தினி விரதன், ஒரே ஒரு மனைவி என்ற கருத்து. ஏன் இப்படி ஒரு செய்தியை அதுல சொல்லணும் என்றால், மனிதன் தோன்றிய காலம், பிறகு ஜனத்தொகை கூடிக்கொண்டே வருகிறது. இப்போ தசரதனுக்கு 60,000 மனைவி என்றால் இல்லறம் என்ற ஒரு அமைப்பு இல்லாத காலத்தை குறிப்பிடுவதுதான் 60,000 மனைவிகள். அதை வால்மீகியோ மற்றவர்களோ அதை பொருட்படுத்தல. ஆனால் எதை சிறப்பிக்கிறார்கள் என்று சொன்னால், ராமன் ஏகபத்தினி விரதன். இப்ப ஏன் இந்த கருத்து என்றால், இன்றைக்கு விஞ்ஞானம் வாழ்ந்திருக்கிறது, பாலியல் நோய்கள் உருவாகிவிடும். அதனால் ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் ஒரு ஆரோக்கியமான நலமான வாழ்க்கை. அது மட்டுமல்ல, இந்த குழந்தை யாருடையது என்ற ஒரு அக்கறை இருந்தால் தானே வளர்க்கணுன்ற பொறுப்பு இருக்கும். இல்லை எல்லாமே அனாதை குழந்தைகளாகிடும். இல்லை சான்றோர் வளர்த்து விட்டால் எல்லா குழந்தைகளுமே
சகோதர சகோதரிகளாகி விடுவார்கள். சாமி சொல்லக்கூடிய குழந்தை வளர்ப்பு திட்டத்தின்படி. ஸோ அப்படி இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஒரு பொறுப்பெடுக்க வேண்டும் இல்லையா? அதனால் இல்லறம் என்பது தோற்றுவிக்கப்பட்டது. அதில் எப்படிப்பட்ட தம்பதி இணையவன் தம்பதி எப்படி இருக்கணும் என்ற ஒரு தகுதி தரம், அதை சொல்ல வந்த போது வள்ளுவப்பெருந்தகை உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கு உருவித்து என்றார். உரனுக்கும் வரனுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம எல்லாரும் கருதக்கூடிய கருத்து என்ன என்றால் வரன் என்ற ஆண் பிள்ளை அப்படின்றோம். அப்ப எதுக்கு உரன் என்ற ஒரு சொல் இருக்கு என்றால், உரன் என்னும் தோட்டியான், உடல் அளவிலே ஆண்மகனாக உள்ளவனுக்கு உரன் என்று பெயர். 5 புலன்களை எப்படி பயன்படுத்துவது என்ற பக்குவம் பெற்றுவிட்டால் அவனுக்கு பேர் தான் வரன். வரன் என்னும் வைப்பிற்கு ஒரு வித்து. அப்படி புலன்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய மனம் வந்து விட்டால், பக்குவம் வந்து விட்டால், இதே பக்குவப்பட்ட மனம் மற்ற சமுதாய ரீதியிலேயும் செயல்பாடுகள் அறம் சார்ந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வரன் வைப்பிற்கு ஒரு சந்ததி, அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் நல்ல ஒழுக்க பழக்கத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கும். அப்ப அதற்கான வித்து தயார் பண்ணுவது இப்படி என்று ஒரு இலக்கணத்தை தந்தார். பிறகு பெண்ணுக்கு பாவை நோன்பு என்று தந்தார்கள். அப்போ வள்ளுவப்பிறந்து சொல்கின்ற போது பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறேன். இப்படி வளர்கின்ற காலத்திலேயே அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற பொறுப்பு கடமை பெற்றோருக்கு உண்டு. அதனால்தான் அவர்களை தெய்வத்துக்கு நிகராக மதிக்க வேண்டும் என்று ஏன் சொல்றாங்க? அந்த தகுதி இருக்கணும். இப்படி ஒரு குடும்பம் இருந்தால் எந்த தத்துவம் தேவையில்லை. அது இல்லாத போது எப்படி வாழ்க்கை நடத்துவது? அதுக்கு ஒரு வழிமுறை வேணும் இல்லையா? ஞான களஞ்சியத்திலே மகிழ்ச்சி சொல்லுவாங்க, இப்ப இருக்கிற முதியோர்களை நடுத்தர வயதுகளெல்லாம் மாற்ற முடியாது. அவர்களை அப்படியே ஓரளவுக்கு முறைப்படுத்திவிட்டு முழு கவனத்தை எங்கே செலுத்தணும் என்று சொன்னால் 14 வயதிலே, இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு முன்பு குழந்தை பருவத்திலேயே அறிஞர்கள் குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் செயலாகிவிட்டால் ஒவ்வொரு குழந்தையும் தெய்வீகமாக இருக்கும் என்ற ஒரு கனவை மகிழ்ச்சி வச்சிருக்கிறார். இப்படி வாழ்க்கைக்கு துணையாக வருவது, எல்லா உறவுக்கும் ஒரே பேர் தான், அம்மா அப்பா மாமன் மச்சன் எல்லாம் ஒரு பேர் தான். வாழ்க்கை துணை என்ற ஒரு சிறப்பு தகுதி பட்டம் யாருக்குன்னு சொன்னா கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். வாழ்க்கை துணை. வாழ்க்கை என்பது என்ன? பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும். அப்ப அதற்கு துணையாக வருவது எப்படி? 25 வயதுல கல்யாணம் ஆகுது, 20 வயசுல கல்யாணம் ஆகுது அப்படின்னா அது வரைக்கும் உள்ள பருவம் கூட, திருமணத்திற்கு முன்பு உள்ள பருவம் கூட இல்லறத்திற்காக தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய காலம். அது ஒரு நாற்றங்கால் மாதிரி. விவசாயத்துல நாற்றங்கால் போடுறாங்க, ஓரளவுக்கு வளர்ந்த பயிரில் கொண்டு போய் வயல்ல நடுவாங்க. அப்போ தாயின் கர்ப்பம் என்பது ஒரு நாற்றங்கால் மாதிரி, 9 மாசம். அதன் பிறகு பிரசவத்தின் மூலமாக அந்த குழந்தை வயலிலே நடப்படுகிறது. அப்போ வயல் நல்லா சத்துள்ளதாக இருக்கணும், நீர், உரம், பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கணும். அப்பத்தானே பயிர் செழிப்பாக அதிக விளைச்சலை தர முடியும். அதே போல இல்லற வாழ்க்கையிலையும் அந்த தன்மை இருக்கணும். அது மட்டுமல்ல, இதுல குறிப்பாக பெண்ணை பற்றி தான் இந்திய தத்துவங்கள் எல்லாமே பலம் வருகின்றன. காரணம் என்ன என்றால்,
இப்போ குறிப்பாக இந்த நாற்றங்கால் வயல் என்பதெல்லாம் பெண்ணுக்கு தான் பொருந்தும். நாற்றங்கால் என்பது பிறந்த வீடு, வயல் என்பது பெண் புகுந்த வீடு. அதுலயும் எவ்வளவு அற்புதமா சொல்றாங்க பாருங்க. ஒரு விதை நெல்லை தருகிறோம் நிலத்துக்கு, அது திருப்பி நமக்கு 480 நெல்மணிகளை தருகிறது. ஒரு விதை நெல்லுக்கு 480 நெல்மணிகள். அதுபோல கணவன் தருவது ஒரு உயிர் அணு. ஆனா மனைவி அதனோடு எத்தனை உயிரணுக்களை சேர்த்து குழந்தை என்ற அற்புதமான ஒரு திரு வடிவத்தை தர்றாங்களே. அப்ப எவ்வளவு ஆற்றல் நிலத்தில் இருக்கிறதோ அதை விட பல மடங்கு ஆற்றல் வாய்ந்தது ஒரு பெண் என்பதை உணரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதுல இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று மிக மிக, அதாவது விளக்கமே கண்டெடுக்க முடியாத அளவுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டட் ஆஸ்பெக்ட் என்னன்னா, எப்படி ஒரு ஆண் மகன் ஒரு பெண் பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறான், அல்லது ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் மகனை ஏற்றுக்கொள்கிறார். ரொம்ப காம்ப்ளிகேட்டட். வெறும் கருவமைப்பு என்று சொன்னால் கருவமைப்புல ஜாதி மத பேதம் எல்லாம் கிடையாது இல்லையா? இறைவன் படைப்பில எங்கே குலம் கோத்திரம் எல்லாம் வந்தது? சரி, நடக்கின்ற திருமணங்களிலே பெரும்பாலும் அந்தந்த உறவு இல்லை என்று சொன்னாலும் அவர்களை சார்ந்த ஒரு ஜாதி மதம் வச்சிருக்காங்களா, அதுக்குள்ளதானே, அந்த எல்லைக்குள்ளதானே தேர்வு செய்யறாங்க. அப்படி என்றால் இது எப்படி மேட்ச் ஆகுது? சரி, இதன் பிறகு எப்படி இருந்தாலும் மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, வினை பதிவு தான் தகுந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது. ஏனென்றால் இந்த குலம் கோத்திரம் என்பது கூட 7 தலைமுறைகளின் பதிவுகளின் தாக்கம் தானே ஒரு நிகழ்வு. எனவே மனைவி தொழில் இந்த மூன்றும் அமைவது கருமையம் பிளஸ் கோள்களுடைய நிலைதான். இது மாறி போறதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னா, நாம தேடுறோம் பாருங்க, நல்ல குவாலிஃபிகேஷனு, நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல வசதி, இப்படி தேடுகின்ற போது அதுல நிறையவே குறைகள் வரும். ஏன்னா இது கருமையங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. அவரை பத்தி பேசுறாங்க வீட்டுல, அப்போ பெரிய ஹீரோ மாதிரி நம்ம ஒரு என்ன சொல்லுவோம், ப்ரீ கன்சீவ்ட் மைண்ட், ஒரு கணிப்பு உருவாக்கி கொள்கிறோம். அதே போல பெண்ணை பத்தி அங்க பேசுவாங்க, அவன் கணிப்பு உருவாக்கி கொள்கிறான். பிறகு பார்த்தா பிடிக்கத்தான் செய்யும். அப்படி இல்லாமல் எந்த விதமான முன் அறிவிப்பும் கணிப்பும் இன்றி சினிமால சொல்றாங்களே, என்னவோ தோணுச்சு, ஏன் பிடிச்சதுன்னா காரணம் சொல்ல முடியாது, ஏன் பிடிக்கலன்னாலும் காரணம் சொல்ல முடியாது. அப்படி ஒரு சொல்ல முடியாத தெய்வீகத்தை போல, வார்த்தைகளால் விளக்க முடியாத தெய்வத்தை போல தோன்றுகின்ற ஒரு உணர்வு, அதுதான் சரியான தீர்ப்பாக இருக்கும், கருமையும் தேர்ந்தெடுக்கதாக இருக்கும். ஸோ இதுக்கு இடையில காதல் திருமணம், பிறகு அரேஞ்ச்டு மேரேஜ், பெற்றோர்களாக பார்த்து தருகின்ற திருமணம் என்றெல்லாம் இருக்கு. சரி, எப்படி இருந்தாலும் வாழ்க்கை துணை அமைந்தாச்சு, வாழ்க்கை குழந்தைகள் எல்லாம் வந்தாச்சு. எப்படி வாழ்வது என்றால் டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ், வேறு வழியே கிடையாது. வாழ்க்கை என்பது இந்த 3 இருந்தா தான் வாழ முடியும். ஏன்னா நாம நினைக்கிற மாதிரி எதுவுமே இருக்க முடியல. எதிர்பார்ப்பு என்பதே ஒரு மனக்கணக்கு தானே. அது மாதிரி இயற்கை நடக்க முடியுமா? இயற்கை அதோடைய இயல்பிலே தான் நடக்கணும். அப்ப அதை புரிந்து கொண்டால் ஞானிகள் என்ன செய்தெல்லாம் நடக்கும் சொல்லுவாங்கல்ல, சாமி சொல்லுவாங்க, ஞானிகள் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்லை, ஞானிகள் நடக்க போவதை நினைப்பார்கள் அப்படிம்பாரு. ஞானிகள் நடக்க போவதை நினைப்பார்கள். அப்போ பேதம் இருக்காது, போராட்டம் இருக்காது, ஏற்றத்தாழ்வு இருக்காது, விரக்தி சுகம் எல்லாம் இருக்காது.
அதனால் எது நடக்க வேண்டும் இருக்கிறதோ அதுதான் நடக்கும். அப்ப வாழ்க்கையை புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால், இந்த மனமும் யதார்த்த வாழ்க்கைக்கும் இடையில் உள்ள போராட்டம் தான் குருச்சேத்திரம். இந்த மனதின் ஆசா பாசங்களுக்கும் யதார்த்த வாழ்க்கைக்கும் இடையே நடக்கின்ற ஒரு போராட்டம் தான் குருச்சேத்திரம். குருச்சேத்திரம் என்றால் வாழ்க்கை போராட்டம்னு அர்த்தம். எங்கேயோ நடந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல, வாழ்க்கை போராட்டம். அப்ப இந்த போராட்டத்திலே வெற்றி பெறுவது அல்லது சகித்துக் கொள்வது எப்படி என்றால் டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ். இதுதான் இல்வாழ்வுக்கே அடிப்படை என்பார் மகர்ஷி அவர்கள். அது இல்லைன்னா குடும்பம் அமைதியா இருக்க முடியாதுங்க. சரி, இதுல நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கும் அல்லாதது அமைவதற்கும் காரணம் என்ன என்றால், நம்முடைய கருமையத்திலே கொண்டு வந்த வினை பதிவுகளிலே புண்ணியம் அதிகம் என்றால் அதுக்கு தகுந்தவாறு நல்ல அற்புதமான வாழ்க்கை துணை அமையும். கணவனோ மனைவியோ நல்ல அற்புதமான வாழ்க்கை துணை அமையும், சுகமான வாழ்க்கையாக இருக்கும். இதற்கு எதிர்மறையாக இருந்தால் அப்போ அழுக்கு அடிச்சு துவைக்கணும் இல்ல, அது தகுந்த ஆள் தான் வருவோம். அப்ப மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க, பதிவுகள் கழிகிறது. அதனால்தான் இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூறுவது அக்தொப்பது இல்லை என்றார் வள்ளுவ பெருந்தகை. கஷ்டம் வரும்போது சிரிக்கணும் அர்த்தமே இல்லை, சிரிச்சா பைத்தியம். அதை கண்ணசு அழகா சொல்லுவார், துன்பம் வரும் வேலையிலேயே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவரும் சரிங்க. பாம்பு வந்து கடிக்கையில் பாடும் உடல் துடிக்கையில் யார் முகத்தில் ஓடி வரும் சிரிப்பு இல்லையா? கஷ்டம் வந்து அழத்தான் செய்வோம், சிரிக்க முடியாது. இப்போ வள்ளுவர் ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னா, அது ஒரு ஆறுதல். எப்படி ஆறுதல் படுத்திக்கிறது, இதுக்கு அடுத்தது ஒரு நன்மை வரும் என்று ஆறுதல் படுத்திக்கிறது. ஆனா வள்ளுவர் அப்படி சொல்லலை. அதனை அடுத்து வருவது அஃது ஒப்பது இல், அது மாதிரி இருக்காது, வேற ஒரு கஷ்டமா கூட இருக்கலாம். அதனால் ஏற்றுக்கொள்வது, சகித்துக் கொள்வது, அந்த வகையிலே இல்லறத்தை அமைத்துக் கொண்டு விட்டோம் என்று சொன்னார். எப்படி இருந்தாலும் வாழ்க்கை வாழ்ந்தாகணும், வேறு வழி இல்லை. இதுல இன்றைக்கு உள்ள ஒரு கலாச்சாரங்கள் எல்லாம் இதனுடைய தீர்வுகளாக பார்க்கிறாங்க. டைவர்ஸு, லிவிங் டுகெதர், இதெல்லாம் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக அமையுமா என்று தேடுறாங்க. இது எங்கே முடியும் என்பது காலம்தான் பதில் சொல்லும். ஏன்னா இப்போ அமெரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் என்பது மிக எளிமையாக நடக்கக்கூடிய நிகழ்வு தான். ஆனால் இங்கேயும் இப்போ குறைந்து வருவதை பார்க்கிறோம். முதல்ல மாதிரி நினைச்சதுக்கெல்லாம் டைவர்ஸ் கிடையாது. ஆனால் இந்தியாவில் பார்த்தா அதிகமாகி வருவதை பார்க்கிறோம். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசினால்தான் ஒரு முடிவு வருமா என்னவோ, என்ன காரணம் அப்படின்றது, இது சிறப்பு என்பதெல்லாம் தேர்வு செய்வது தான், அதுக்கு வழிகாட்டுவது தத்துவங்கள். அதனால் கண்ணஸ் அழகா சொல்வார், ஆழம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். எவ்வளவு மனஸ்தாபங்கள், ஏற்றத்தாழ்வுகள், கோபதாபங்கள் வந்தாலும் ஒரு நல்ல கணவன் மனைவி கிடைக்கின்ற ஒரு பந்தம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வாழ்ந்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு கருமையம் அமைந்து விட்டால் வாழ்க்கை துணை சிறப்பாக இருக்கும். இதே சாக்ரட்டிஸோ பெர்னார்ட் ஷாவோ யார்ட்டோ ஒருத்தர் கேட்டாராம், சாமிஜி எங்க வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கணும் வற்புறுத்துறாங்க, என்ன செய்யறது, இதுல என்ன யோசனை, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா. இன்னும் நிறைய 1000 காலத்து பேர் சொல்றாங்க, நீங்க ஈஸியா கல்யாணம் பண்ணிக்கோன்றீங்களே அப்படின்னாராம். நல்ல மனைவி கிடைச்சா சுகமா வாழ போற, இல்லைன்னா உலகத்துக்கு ஒரு தத்துவ ஞானி கிடைப்பான், 2 வகையில நல்லது தானே அப்படின்னாராம். இது ஒரு காமெடியா சொல்லுவாங்களே தவிர ராமகிருஷ்ண பரமஹம்சர், வேதத்திலே மகர்ஷி அவர்கள், இவர்களுக்கெல்லாம் அமைந்த மனைவி அப்படியா இல்லையா? அப்போ இந்த உலகத்திற்கே ஒரு ஞானி வருவதற்காக அமைந்த ஒரு வாழ்க்கை துணை அல்லவா. அதனால் எப்படி இருந்தாலும், ஏன்னா யாருமே
திருமணத்திற்கு என்று பெண் தேடும்போது அம்மா அப்பா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்கேன், ஒரு நல்ல மூதேவி இருந்தா பார்த்து சொல்லுங்களேன்னு சொல்லுவாங்களா? எல்லாம் மகாலட்சுமி தானே தேடுறாங்க. அப்புறம் மகாலட்சுமி தேடி கல்யாணம் பண்ணி 1-2 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் இந்த சனியனை கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை அவர் சொல்ல, இந்த வீட்டில் வந்து சுமந்து நான் படுற அவஸ்தை இருக்கேன்னு இந்த மாதிரி சொல்ல, எல்லாமே சலிப்பு வெறுப்பில் முடிஞ்சு போயிடும். அதனால் இதுதான் வாழ்க்கை. பத்தாவுக்கேற்ற பதிவிரதையானால் என்னாலும் கூடி வாழலாம். சற்றேனும் ஏறு மாறாக இருப்பால யாமாயன் கூறாமல் சந்நியாசம் கொள். ஓடி போயிரும் சொல்லலவால அவையார். சந்நியாசம் என்றால் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு. அவங்க எங்கேயோ எந்த குடும்பத்திலே வாழ்ந்தவங்க வளர்ந்தவங்க, நாம் எந்த குடும்பத்திலையும் பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம். நம்முடைய சூழ்நிலை வேறு, அவருடைய சூழ்நிலை வேறு, அவருடைய அனுபவங்கள் நம்முடைய அனுபவங்கள் எல்லாமே வேறு வேறு. இப்படி முற்றிலும் மாறுபட்ட இருவர் வந்து சேர்ந்து ஒரு வாழ்க்கை நடத்துவதுன்னு சொன்னா சாக்ரிஃபைஸ் இல்லாம முடியுமா? அதனால் சகிப்புத்தன்மை இல்லை என்றால் குடும்பமே கிடையாதுங்க. திருமண வாழ்க்கையின் அடிப்படையே விட்டு கொடுத்தலும் சகிப்புத்தன்மையும் தியாக மனப்பான்மையும் தான். இதிலே பிறக்கக்கூடிய குழந்தைகள், நல்ல ஒரு தம்பதிக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாகத்தான் இருக்கும். சில சமயங்கள்ல இப்படிப்பட்ட தாய் தந்தைக்கா இவங்க பிறந்தாங்கன்ற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த குலம் சொல்றான் பாருங்க, 6-7 தலைமுறைகள் எல்லாமே ஒரு சந்ததியை நிச்சயிக்கின்றன. அப்போ இந்த பிறப்பை மட்டும் கணக்கெடுத்தா போதாதுங்க. இப்ப நம்ம வாழ்க்கை துணை பிறப்பு பார்த்தோமே, இது ஒவ்வொரு பிறப்புக்கும் பொருந்தும். அப்படி வந்து விட்டால் நிச்சயமாக ஒவ்வொரு தலைமுறையும் மேன்மைப்பட்டு கொண்டே போகும். அப்போ எதிர்மறையான குழந்தைகள் பிறக்க முடியாது. அதனால் இந்த உடம்பு மட்டுமே கணக்கு வச்சா பொருந்தாது. 7 தலைமுறை சேர்ந்துதான் நமக்கு எல்லாமே வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறது. அதே போல ஒவ்வொரு தலைமுறையிலையும் எழுபிறப்பும் தேவை தீண்டா பழிப்பிறங்க நன்மை கற்பறேன். ஒவ்வொரு தலைமுறையுமே அறம் சார்ந்த வாழ்க்கையிலேயே வாழ்ந்தால்தான் இந்த இலக்கணம் பொருந்துமே தவிர இல்லைன்னா பொருந்தாது. அப்படி குழந்தைகள் எப்படி இருந்தாலும், ஏன்னா 2 குழந்தைகள் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்க, இல்லையா? எந்த வீட்லயாவது 1 போல 2 பேர் இருக்காங்களா பாருங்களேன். சாமி சொல்லுவாங்க, இரட்டை குழந்தைகளா இருந்தாலும் கூட பேதம் உண்டு. காரணம் கோளுடைய சஞ்சாரம். ஒரு குழந்தை பிரசவமாக அடுத்தது பிரசவம் ஆகிறதுக்கு ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் வித்தியாசம் வச்சுங்களேன். அதுக்குள்ள கோள்கள் எத்தனையோ தூரம் இடம் மாறி போயிடும், கோணங்கள் மாறி போகும். அந்த அளவுக்கு பேதம் அவங்க வாழ்க்கையில இருக்கும். அப்ப பெருசா பேதம் இல்லை என்று சொன்னாலும் பேதம் இருந்தே தீரும் இரட்டை குழந்தைகளிலே கூட. அப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அடுத்த வருஷமோ இல்லை 2-3 வருஷமோ கழிச்சு அடுத்த ஒரு குழந்தை பிறக்குது. 2 பேருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் பாருங்க. அதனால் எப்படி இருந்தாலும், திறமை மிக்க குழந்தையாக இருந்தாலும் திறம் குறைந்த குழந்தையாக இருந்தாலும் 2 பேருமே நம்முடைய குழந்தைகள் தான் என்று இருவரையுமே சமமாக பாவிக்கின்ற மனப்பக்குவம் வேணும். அதாவது என் பொண்ணு +2 ரிசல்ட் வந்த போது இன்னொரு லேடி ஸ்டாஃப் சொல்றாங்க, பெண் குழந்தைகளுக்கு சார் அதிகமாக படிக்க வச்சுட்டு ஏதோ டிகிரி படிக்க வைங்க போதும், பையனை நல்லா படிக்க வைங்க அப்படின்னா. நான் சொன்னேன், படிக்கிற குழந்தைய கெடுத்துடலாம். வேண்டாம் நீ படிச்சது எழுதி ஸ்கூலுக்கு போக நிறுத்திட்டா படிப்பு நிறுத்திடலாம். ஆனால் படிக்காத குழந்தைய படிக்க வைக்க முடியுமா? இது வரைக்கும் யாராவது அதில் வெற்றி பெற்றிருக்கிறார்களா? படிக்கவே இல்லை, நான் தான் படிக்க வச்சேன் அப்படின்னு எந்த தாய் தந்தையாவது உரத்து சொல்ல முடியுமா? அப்போ அது ஒரு கருமைத்தில் இருக்கக்கூடிய திறம். படிக்கிற குழந்தை நல்லா படிக்கட்டும், படிக்கலையா சரி, அவருக்குள்ள வேற ஏதாவது திறமைகள் இருக்கும். அந்த திறமை என்னன்னு கண்டெடுத்து அதுக்கு நான் உதவி செய்தோம்னு சொன்னா
அந்த துறையில அவன் மேன்மைக்கு வருவான். எந்த குழந்தையும் நல்ல குழந்தையை தான் மண்ணில் பிறக்கையிலே. அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை. அன்னை மட்டுமே வளர்க்கின்ற காலம் கர்ப்ப காலம். ஆனால் கர்ப்ப காலம் என்பது வெறும் குழந்தை சுமக்கின்ற காலம் அல்ல, அது ஒரு வேள்வி காலம். ஏன்னா ஒரு குழந்தையுடைய கல்வி கர்ப்பத்திலே தொடங்கிடுதுங்க. அதை சயின்ஸ் சொல்லோ இல்லையோ, நம்முடைய இதிகாசங்கள் முதலே சொல்லிடுச்சு. ஒரு குழந்தையின் கல்வி பிரசவத்திற்கு அப்புறம் அல்ல, கருவுற்ற நாளிலிருந்தே அது கற்றுக்கொள்ள தொடங்குகிறது. அபிமன்யு கதாபாத்திரம், பிரகலாதன் கதாபாத்திரம், இதெல்லாம் என்ன சொல்லிச்சுங்க? கருவிலேயே. இப்போ சயின்ஸ் என்ன சொல்றாங்க? இந்த குழந்தைகள் கர்ப்பம் இருக்கப்போ இப்படி எல்லாம் நீங்க கொஞ்சங்க செய்யுங்க, அது நல்லா வளரும். அப்ப அந்த மெசேஜ் உள்ள போகுது இல்ல? இது அப்பவே சொன்னாங்க நம்மளுக்கு முன்னோர்கள். கர்ப்ப காலம் என்பது ஒரு வேள்வி காலம். அது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் எப்படி இருக்கணும் என்பது ராமாயணம் காட்டுச்சு. கருவுற்ற பெண்ணை ராமன் நாடு கடத்திட்டானாம். அதுக்கு விளக்கம் யாருமே சொல்றது இல்லை. வியாசர் சொல்ல யாரு வால்மீகி மகர்ஷியுடைய ஆசிரமத்துக்கு பக்கத்துல தான் விட்டுட்டு வர்றான் இலக்குவன். அப்போ வால்மீகி அப்படியே இங்க சீதை விழுந்து கிடக்குறான்னு அவருடைய உள்ளுணர்வு சொல்ல, அங்க சீதையை மயக்கம் தெளிவித்து காப்பாற்ற போது, அப்போ சீதை கேட்பா, கர்ப்பிணியான என்னை புறக்கணித்தது ராமன் செய்த பெரும் தவறல்லவா அப்படின்ட்டு. அப்போ வால்மீகி சொல்வார், ராமன் நீதியில தவறு கண்டுபிடிக்க முடியாதம்மா, அது தெய்வ நீதி இல்லையா? இப்போதைக்கு நீ கர்ப்பிணியாக இருப்பதனால் உனக்கு ஆசிரம வாழ்க்கை தான் பொருத்தமானது. நல்ல ஒரு தெய்வீக குழந்தைகளை பெறக்கூடிய வாய்ப்பு அரண்மனையில் உனக்கு கிடைக்காது, ஆசிரமத்துல தான் கிடைக்கும். அப்ப அறிஞர்கள் குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் என்று மகிழ்ச்சி சொல்றாங்களே, அது ராமாயணத்திலே இருக்குது. இப்ப யார் வளர்த்தாங்க? வால்மீகி வளர்த்தார். கடைசியில அறிமுகமாவாங்க, உங்க அப்பா யாருன்னா எனக்கு தெரியாது அப்பா யாருன்னு. எங்களுடைய குல குரு வால்மீகி, அவரைத்தான் எங்களுடைய ஞான தந்தை என்று சொல்லுகிறோம். அம்மா யாரு பேர் தெரியாது, அவங்கள அம்மானு மட்டும்தான் கூப்பிடுவோம். அப்ப ஏன் சொல்லல என்றால், வால்மீகி சொல்லுவார், நீ இன்னார் என்பதே யாருக்கும் தெரியப்படுத்தாதே. அதாவது மகாபாரதத்துல 13வது வருஷம் அஞ்ஞான வாசம், இங்க ராமாயணத்துல சீதைக்கு இந்த கர்ப்பகால அஞ்ஞான வாசம், தான் சீதை என்பதை மறந்து போ அப்படின்றார். அப்ப என்ன அர்த்தம்? தெய்வீகமான எண்ணங்களில் குழந்தை வளர்கிறது. அப்படிப்பட்ட குழந்தை எப்படி இருக்குன்றதுக்கு கடைசியில ராம காவியத்தை ராமனுடைய பட்டாபிஷேக நிகழ்ச்சியிலையோ இல்ல ராமனுடைய அஸ்வமேதியாக நிகழ்ச்சியில அந்த குழந்தைகள் ராம காவியத்தை பாடுவாங்க. அப்ப ராமன் அவனுங்களுக்கு இந்த பொன் பொருளை கொடுக்குற போது அவங்க சொல்லுவாங்க, இது அரண்மனை வாசிகள் உங்களுக்குத்தான் இதெல்லாம் மதிப்பு மிக்கவை, ஆசிரமவாசியாக எங்களுக்கும் இதெல்லாம் துச்சமானது, நாங்க நிறைவாக இருக்கிறோம், இதெல்லாம் எங்களுக்கு வேண்டியதில்லை அப்படிம்பா. அப்ப அறிஞர்கள் குழந்தைகள் வளர்த்தால் எப்படி இருக்கும் என்று ராமாயணமே நம்ம வழிகாட்டி விட்டது. ராமாயணத்தை படிச்சுட்டே இருக்கிறோம், ஆனா கருத்தை சிந்திக்கிறதுக்கோ எடுத்து சொல்வதற்கோ ஆள் இல்லை. அது போல நல்ல குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்றால் அந்த தாய் அவருடைய மனோபாவம் எல்லாமே ஒரு வேள்வி நடத்துவது போல இருக்கணும். சரி, இப்போ அந்த 2 குழந்தைகளையும் பேதம் பார்க்காமல் வளர்ப்பது, ஏன்னா ரெண்டுமே நம்முடைய வினை பதிவுகளை சுமந்து வந்திருக்கின்றதே தவிர போய் எனக்கு பிறந்தைய சனியனே அப்படின்னா தண்டுக்கரை விதையிலிருந்து அகத்திக்கரையா வரும். அப்போ போய் எனக்கு பிறந்தே சனியனேன்னு சொன்னா அது குட்டி சனிய பெத்தது பெரிய சனிய. சனிக்கு சனி பிறந்திருக்கு, பொருத்தம் தானே. குருவுக்கு குரு பிறக்கும், சனிக்கு சனி பிறக்கும், சரியாத்தானே பிறந்திருக்குது. அப்போ இந்த தெளிவு இருந்தால் குழந்தை திட்டணும்னு வரும்போது, ஆமா நான் ஒரு பெரிய சனி, நீ ஒரு குட்டி சனி, அப்போ கோபம் வராது. எப்படி கோபம் வரும்? நாமளே பெரிய சனி தெரிஞ்சு போச்சுன்னா எப்படி கோபம் வரும்? அது போல குழந்தைகளை ஏற்றுக்கொள்வது, அவருடைய திறமைகள்,
அவருடைய உடல் அமைப்பு 7 சம்பத்துக்களையும் உள்ளது போல ஏற்றுக்கொள்வதுதான் தாய் தந்தைக்கு தேவையான பக்குவம். அடுத்தது உடன்பிறப்புகள், கூட பிறந்தவங்க. அதாவது ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா? திருமணத்திற்கு முன்பு வரைக்கும் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சின்னு எப்படி ஒரு பாசத்தோட விட்டு கொடுத்து சகிச்சுக்கிட்டு வாழ்றோம். அதே திருமணமாகி அவர்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை அமைந்த பிறகு அவருடைய பதவியை பார்த்து பொறாம, வசதியை பார்த்து பொறாம, இப்படி எத்தனை உடன்பிறப்புகளே முரண்டு நிற்கிறத பார்க்கிறோம். அதனால் ஏற்படக்கூடிய தாய் தந்தைக்கு வரக்கூடிய உளைச்சல்கள், சிரமங்கள், வாழ்க்கையே கெடுத்துக்கிறாங்க பாருங்க. இப்போ எதுவுமே ஒன்று போல் இருக்காது என்ற அந்த மனிதர்கள் வேறுபாடு தத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இது மாதிரி போராட்டங்கள் தவிர்க்கவே முடியாதுங்க. சரி, இப்போ உடன்பிறப்புக்கு உதவி செய்வது என்பது பொதுவான ஒரு கருத்து வச்சிருக்கிறோம். இதுலேயும் ராமாயணம் தான் நமக்கு வழிகாட்டுதுங்க. வாலி வதம் நடந்தது. வாலி ஏகப்பட்ட கேள்வி கேட்பான் ராமாயணத்துல. எந்த தர்மத்தின் அடிப்படையில நீ மறைஞ்சிருந்து என்ன கொன்ன அப்படின்னு. அதுல ஒண்ணு கேட்கிறான், நானும் சுக்கிரவன் தானே சண்டை போட்டிருந்தோம் அப்படின்ட்டு வரும்போது, ஏன் நான் உன்னை கொல்ல வந்தேன்னு சொன்னா, நீ உன்னால் ஆதரிக்கப்பட வேண்டிய சுக்ரீவனை நீ நாடு கடத்தி விட்டாய். அவனை கிஷ்கிந்திக்குள்ளே வர விடலை நீ. அதனால் நீ தண்டனைக்குரியவனாகிறாய். இப்போ உன்னால் ஆதரிப்பதற்கு உரிய தம்பிக்கு நீ உதவி செய்யவில்லை, அதனால் நீ தண்டனைக்குள்ளாகிறாய். இந்த கருத்து ராமன் சொல்வது அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, இதே கான்செப்ட் படி தானே சூர்பனகைக்கு ராவணன் உதவி செய்தான். நீயும் மூக்கையும் காதை அறுத்து விட்ட, அவன் மனைவி தூக்கிட்டு போயிட்டான். அப்ப அவருடைய தங்கைக்கு செய்த கடமை தான் அவன் செஞ்சான், எடுத்துக்க முடியுமா? அப்ப இங்க என்ன வார்த்தை வருது பாருங்க, ஆதரிப்பதற்கு உரிய தம்பி, தகுதி இருக்கணும். யாருக்கு உதவி செய்வது என்ற தகுதி இருக்கணும். அப்படி இல்லைன்னா சிக்கல் வந்துடும். ஏன் அப்படின்னு பாருங்களேன். இப்போ சுக்ரீவன் அவனுக்கு கெட்ட செய்யல, ஒரு சின்ன சந்தேக பேர்வழி அவ்வளவுதானே தவிர, வாலியை ஆட்சியை பிடிக்கணுன்றதுக்காக ஒன்றும் அவனுக்கு குகையில அடைச்சிட்டு வரல. ஆனா சூர்பனகை அப்படி அல்ல. ராமன் மீது கொண்ட மையல் காரணமாக எப்படியாவது அபகரிக்கணும் அப்படின்ற சூழ்ச்சி செய்துதான் ராவணனிடத்திலே மனத்திலே உனக்காக ஒரு அழகான பெண்ணை கவர்ந்து வர நினைக்கின்ற போது ஒருவன் என்னை மூக்க அறுத்து காதை அறுத்து அவமானப்படுத்திட்டான். அழகான பெண் உனக்காக, அப்படி வச்சா பொடிய. அப்போ சிந்திக்க வேண்டிய நேரத்துல சூர்பனகை எப்படிப்பட்டவன் தெரியாத ராவணனுக்கு சொந்த தங்கச்சி தானே. அப்போ சிந்திக்க வேண்டிய நேரத்துல அழகான பெண் உனக்காக என்ற மந்திரம் மட்டுமே அவருடைய மனசுல ஒழித்ததே தவிர, இவள் எப்படிப்பட்டவள், எதுக்கு இதை சொல்றான்னு யோசிக்கவே இல்லை ராவணன். அப்போ ஆதரிப்பதற்கு தகுதி அற்றவள் சூர்பனகை, ஆதரிப்பதற்கு உரியவன் சுக்ரீவன். அப்ப இன்றைக்கு உலகத்திலேயும் குடும்பத்துல வாழ்கிறோம், எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கி வாங்கி ஹாப்பியா செலவு பண்ணிட்டு, எங்க அண்ணன் கொடுக்குறேன், எங்க அம்மா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு உதாரணத்தனமா இருந்தா எத்தனை நாளைக்கு உதவி செய்வீங்க? இப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு, துப்புரவிலான் துறவாமை உப்புக்கும் காடிக்கும் கூற்று, உப்புக்கும் காடிக்கும் யமனாவான். காடினா புளிச்ச நீர், உப்பு தெரியும். அப்ப துப்புரவிலான் துறவாமை உப்புக்கும் காடிக்கும் கூற்றுன்னு சொன்னா என்ன சொல்ல வர்றார் வள்ளுவர்? உப்பு பொதுவா நன்றி உணர்வுன்னு சொல்லுவோம், உப்பிட்டவரை உள்ளளவன் நினை. இப்ப காடி என்பது எதை குறிக்கிறது? புளிச்சு போனது. அப்ப நீண்ட காலத்தை குறிக்கிறது. இப்ப என்ன அர்த்தம் இந்த குறளுக்கு அப்படின்னா, துப்புரவிலான்,
ஆசை வருது, அதை நிறைவு செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகள் இல்லாதவன். சரி, துறவாமை. சரி, இது எதுக்கு நமக்கு இந்த ஆசை? இது சாகிற வரைக்கும் அனுபவிக்க முடியாது. வெட்டிக்கு எதுக்கு சுமந்துக்கிட்டு? ராவண சீதையை சுமந்த மாதிரி தேவையில்லாத பொருள், அடைய முடியாத பொருள், அதுக்காக எதுக்கு உயிரை விட்டான்? சரி, விட்டுரு என்று விட்டு இருந்தால் அது நல்லதாக இருந்திருக்கும். அப்படி விட முடியாதவன், ஆசைகளை நிறைவு செய்யக்கூடிய வசதி வாய்ப்பு இல்லாதவன், ஆசைகளை துறக்க முடியாதவன் என்ன செய்வான்? அண்ணன் தம்பி கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட எப்பவும் போய் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பான். எத்தனை நாளைக்கு கொடுப்பாங்க? அப்போ ஒரு நாளைக்கு இல்லைன்னு சொல்லுவான். அது ஏத்துக்குவாங்களா? இவன் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றான் அப்படின்னு நிந்திப்பான். அப்போ இதுவரைக்கும் செய்த உதவிக்கு நன்றி பாராட்டுகின்ற உப்பு அதை கெடுத்தான். அதுக்கு யமனானா. இவ்வளவு நாள் உதவி செய்தார்களே, அந்த நன்றி மறந்து இன்னைக்கு நிந்திக்கிறானே, அதுக்கு மேல என்ன ஆகும்? உறவு கெட்டு போயிடும். அப்போ நீண்ட கால உறவு நட்பை இழந்தான். அதனால் ஆசைகளை நிறைவேற்ற வசதி இல்லை என்று சொன்னால் ஆசை சீரமைத்தலே ஒரே வழி. இல்லை என்றால் அவன் நீண்டகால நட்புக்கும் உறவுக்கும் நன்றி உணர்வுக்கும் யமனாவான். அப்படி அப்போ உதவி செய்தால் மேன்மைக்கு வருவார்கள் என்று சொன்னால் ஆதரிப்பதற்கு உரிய உடன்பிறப்பு உதவி செய்தாகணும். ஊதாரி எவ்வளவு கொடுத்தாலும் உருப்பட மாட்டான் அப்படின்னா என்ன விலை தந்தாது விலைக்கு வை என்கிற வள்ளுவர். ஒன்றை இழந்தாவது இப்படிப்பட்ட உறவுகளை பக்கத்துல விடாது என்றார். ஏன்னா என்ன விதியாகும் தெரியுங்களா? கடலில் விழுந்த நண்பனுக்கு கை கொடுத்தேன், அவன் கரை ஏற, கரைக்கு அவனும் வந்து விட்டான், கடலில் நான் தான் விழுந்து விட்டேன். இதாவது ஒரு பங்கு நன்மை, அவன் வெளி வந்துட்டான். அவனும் வரல, நானும் விழுந்துட்டேன்னு சொன்னா என்ன லாபம்? இது மாதிரி எத்தனை உடன்பிறப்புகள், எத்தனை குடும்பங்களை வச்சு பாருங்க. அப்ப எப்படி கையாள்வது? அப்ப சாமி சொல்றாங்க, கொடுத்து ஒன்றும் பண்ண முடியாது, ஆனா நல்ல வாழ்த்து கொடுக்கலாமல்ல. இறைவா, இந்த ஜென்மத்துக்கு என்ன தேவையோ அதை நீ கொடு, நாங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் இது நிறைய மாட்டேன்றது. இதுக்கு என்ன தேவை? அறிவு வேணுமா, பதவி வேலை வேணுமா, காசு வேணுமா, நீயா பார்த்து என்னவோ கொடு என்ற வாழ்த்து போதும். ஏன்னா உதவி செய்யறேன், எங்க உடம்புக்கு கை தூக்கிடுவேன்னு இறங்குனீங்கன்னா அப்புறம் கடல்ல விழுந்தவனுக்கு கை கொடுத்த கதை தான் ஆயிடும். அதனால் உடன்பிறப்புகளை எப்படி உதவி செய்வது, இதெல்லாம் சேர்த்த மகர்ஷி இந்த கர்ம யோகத்தை, கடமைகள் எல்லாம் 5 வகையில பிரிச்சாங்க. தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு, ஒன்றிலா ஒன்று கெடாமல் பார். எல்லாம் அவசியம்தான், ஆனா ஒன்றா இன்னொன்று கெட்டு போகக்கூடாது. அப்படி நமக்கு நட்டம் இல்லை என்றால் உதவுவதில் தவறு கிடையாது. நிறைய இருக்கு, எடுத்து கொடுத்தாலும் முன்ன எனக்கு நட்டம் இல்லை, கொடு, யாருக்கும் உதவி செய்யலாம். அது கடனாக கூட வேண்டாம், கொடுத்தா கொடுக்குறேன், கொடுக்கலன்னா பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப நன்கொடையா மாறிப்போம். கொடுக்கும்போதே நன்கொடையை கொடுத்துடலாம். திரும்பி வந்தா நமக்கு, திரும்பி வரலைன்னா தர்ம கணக்கு. அப்படி நினைத்து விட்டால் கடன் பிரச்சனை இருக்காது, இல்லையா? அது போல இந்த தான், குடும்பம், வாழ்க்கை துணை, குழந்தைகள், பிறகு உடன்பிறப்புகள், அடுத்ததாக சுற்றம், நட்பு. இதை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். என்ன ஆச்சுங்கய்யா? மணி 6:20 ஆச்சு. கண்டிப்பா பண்ணலாமா இல்ல கேள்வி பதில் ஏதாவது வச்சுக்கலாமா? நீங்க இதை தொடருங்க. சார்ந்தாவது. ஆமா, நாளை நிகழ்வு ஐயந்தளிதல். ஆமா, அதனால இன்றைய நிகழ்வு இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணிக்கலாமா? ஆமா, இது அப்படியே தொடருவோங்கய்யா. ஓகே, ஓகேங்க.
சரி. அடுத்ததாக சுற்றம் நட்பு. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை இல்லையா? குறை இல்லாத மனிதனே உலகத்துல கிடையாதுங்க. யாரிடம் குறை இல்லை, யாரிடம் தவறு இல்லை. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்பார் கண்ணதாசன். ஒரு முறை தானே வாழ்றோம். அப்போ குறைகளை பார்த்தாதான் பிரச்சனைகளே வருது. குடும்பங்களில் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, பொறுத்து கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை என்று சொன்னார் பிரச்சனை வரத்தானே செய்யும். அப்ப என்ன செய்வது என்றால், இருந்தும் இல்லாமல் இருன்னு சொல்லுவாங்க. இருந்தும் இல்லாமல் இரு. பட்டினதார் சொல்லுவார், செத்தாரை போலே தெரி. இப்போ ஒரு சுடு சொல் அல்லது ஒரு தவறான செயல் செய்யறாங்க, நாம பார்க்குறோம், கேட்குறோம், கோபம் வருது, அட்வைஸ் பண்ணணும்னு தோணுது, இல்லை தண்டிக்கணும்னு தோணுது. சரி, இதே காரியம் நம்ம இல்லாத போது நடந்துருந்தா என்ன செய்ய போறோம்? நமக்கு தெரியாது. அப்ப அதே போல சாமி சொல்லுவாங்க, அது காதுலயே கேட்காத மாதிரி இருந்துருங்க அப்படிம்பார். அதான் இருந்தும் இல்லாமல் இருக்கு. இப்போ பிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சன்ட் சில சமயங்கள்ல. அப்படி இல்லை என்று சொன்னால் 2 பேர் கூட சேர்ந்து வாழ முடியாதுங்க. குறைந்தபட்சம் கணவன் மனைவி அவங்க கூட சேர்ந்து வாழ முடியாது. அப்புறம் எங்கே உறவு, நட்பு, சொந்தம், பந்தம், சம்பந்திகள் இல்லையா? அதனால் தத்துவத்தின் அடிப்படை நோக்கம் என்ன என்றால் குடும்பத்திலே அமைதி ஏற்படுத்திக் கொள்வதுதான். அதனால் வாழ்த்தும் பயணம் என்பது கிட்டத்தட்ட குடும்பத்தில் அமைதி ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தலைப்பினுடைய ஒரு பகுதி தான் வாழ்த்தி வாழ்வோம் என்பது. இந்த உறவு, நட்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான நம்பிக்கைகள் இருக்கும், குணாதிசயங்கள் இருக்கும். சிலது பொறுத்து போக முடியும், சிலது நாம பொறுத்து போனாலும் அவங்க போக மாட்டாங்க. அப்ப விலகி நிற்பது தானே நிம்மதியான வாழ்க்கை. அப்படி எதை எப்படி எங்கே நிறுத்துவது அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக கொலர் உறவுல. அதே போல நட்பும் அதுதான். உறவுக்கும் நட்புக்கும் என்ன வித்தியாசம்? ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப் என்ன வித்தியாசங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஷிப் என்பது இந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் மாதிரி. அதாவது ஒரு ஹைட்ரோஜனும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்தால் அது நட்பு, ஹைட்ரோஜனும் ஹைட்ரோஜனும் சேர்ந்தால் அது உறவு, அது பிரிய. இப்போ நட்பு என்பது ஒரு காலகட்டம் வரைக்கும் இணக்கமா இருக்கிற போது நண்பன் சொல்றோம். ஏதாவது ஒரு காரணத்துல பிரச்சனை வந்து வச்சுங்களேன், நட்பு முறிந்து விட்டது. இப்ப என்ன சொல்றோம்? அவன் ஃப்ரெண்ட் இல்லை, எனிமி அப்படின்றோம். சரி, இப்போ உடன்பிறப்புகள் கூட இருக்கிறோம், இல்லை பகை, போறோம் வர்றோம், பேச்சுவார்த்தை இருக்கு, இல்லை. ஆனாலும் அண்ணன் தம்பி என்ற உறவு மாறி போகுமா? அது மாறுவதில்லை. இங்கே நண்பன் பகைவனா நான், ஆனா அங்க அண்ணன் அண்ணெல்லாம் போகல, தம்பி தம்பிலாம் போகல. அப்போ உறவு என்பது ஸ்ட்ராங் பாண்டேஜ், நட்பு என்பது ஒரு அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ். இணக்கம் தான் அங்கே நட்பு. எதிரான ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா பகையா மாறி போயிடும். அதனால் இந்த இரண்டையும் காத்துக்கொள்வது. அப்போ உறவு என்பது வார்த்தை அளவிலே அதை மாற்ற முடியாது. ஆனா உறவே சரியில்லைன்னு சொன்னா பிரிச்சு வைக்கிறோம், இல்லை போக்குவரத்தே கிடையாது அப்படின்னு. ஆனா நட்பு என்பது பேர் மாறி போயிடும், அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால உறவு நட்பு ரெண்டும் ஒண்ணுதான். அதாவது கண்ணன் சொல்லுவாரு, பிறப்பால் தொடரும் உறவெல்லாம் உறவு அல்ல, பிறப்பால் தொடரும் உறவெல்லாம் உறவு அல்ல, அணைப்பாலும் பிணைப்பாலுமே அது. அப்ப ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஏன் அவர் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, அவங்க கூட இருக்கிற நேரத்தை காட்டிலும் நம்ம இங்க இருக்கிற நேரம் அதிகம்.
இல்லையா? அப்போ ஒத்த நட்பு கிடைப்பது என்பது பெரிய கிஃப்ட். அதாவது வள்ளுவர் சொல்ற மாதிரி நட்புக்கு எவ்வளவு இலக்கணம் சொல்லுவா தெரியுங்களா? சில சமயங்களில் பகவன் போல் தோன்றினாலும் கூட அவனுக்கு நல்லது என்று தெரிந்தால் சண்டை போட்டாவது செய்ய வைக்கணும். அதுதான் நட்புக்கு இலக்கணம் அப்படிம்பார் வள்ளுவர். அவன் புரிஞ்ச ஒரு நாளைக்கு நண்பனும் பகை போல் தெரியும், அது நாட்பட புரியும். ஒரு நாள் புரிஞ்சுக்குவான், அவன் செஞ்சது நம்முடைய நன்மைக்காகத்தான், நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி நட்பின் இலக்கணம் என்ன என்று சொன்னால், ஒருவருக்கொருவர் அந்த அன்போடு மட்டும் இருக்கிறதல்ல, அவருடைய உரிமை எடுத்துக்கொள்வது. பெரிய தவறை சேர்த்த வச்சுங்களேன், என் ஃப்ரெண்டு தான்ப்பா, நான் சொன்ன ஒத்துக்குவான் அப்படின்னு ஒரு காரியம் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, அது தப்பா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்ற வள்ளுவர், அது அவனுடைய தவறு இல்லை, என்னுடைய விதி அவன் மூலமாக எனக்கு துன்பம் வந்தது. என்னுடைய உறவு, என்னுடைய நட்பின் உறுதியை வைத்துக் கொண்டு அவர் செய்தாரே தவிர தவறு வரும்னு நினைச்சு செய்யல. அதனால் அவன் மூலமாக அந்த தவறை தவிர இது அவன் தவறு செய்யலை என்று அப்படி எடுத்துக்கணும். அப்படின்றலாம் 50 குறட்பாக்கள் நட்பை பற்றி கொடுக்கிறார் வள்ளுவர். திருக்குறளையே 50 குறட்பாக்கள் உள்ள 2 தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நட்பு, இன்னொன்று செயல், வினை செயல் வகை. ஒரு காரியத்தை எப்படி செய்யணும், இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். இப்போ அதை பற்றி 5 தலைப்பு கொடுத்துருக்கிறார், அந்த 5 அதிகாரம். அதே போல் நட்பை பற்றி நட்பு, தீநட்பு, பழமை, இப்படிலாம் 5 தலைப்புகளில் 50 குறட்பா தந்திருக்கிறாரு நட்புக்கு. அதனால் நல்ல நட்பு கிடைக்கிறது பூர்வ ஜென்ம புண்ணியம்தான். மற்ற என்ன சொல்லுவோம், கலீக், நம்மளோட வேலை செய்கிறாங்க, அவ்வளோதான், ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது. சரி, அடுத்ததாக இந்த உறவு நட்பு எல்லாமே குளிர்காய்தல் போலதான். இப்போ இங்கேயே நம்ம பார்க்கிறோம், வெளிநாட்டுக்கு வந்துட்டோம், சில சமயங்களில் யாருக்காவது உதவி செய்யதாக வேண்டிய கட்டாயம் இருக்கும், ஆனால் அந்த நன்றியே இருக்காது, நமக்கு செய்தாங்க அப்படின்ற நன்றியே இருக்காது. அப்போ என்ன சொல்கிறோம், சரி அவன் அப்படித்தான், நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோம், ஏதாவதுன்னா நமக்கு தெரிஞ்சவங்க தானே வந்து நிற்கணும், அதனால் அவனுடைய குணம் இப்படித்தான் தெரிஞ்சாலும் கூட நட்பை விட்டுறக்கூடாது அப்படின்னு விட்டு கொடுக்குறவங்க இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அங்கேருந்து அந்த ட்ரீட்மெண்ட் வேறு. ஆனால் வெளிநாடுன்னு வருகின்ற போது இங்கே கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டிய இருக்கு இல்லையா? ஒருத்தருக்கு ஒத்து ஒதுங்கி போகணும் அப்படின்னால. அப்படி நெருப்பை போல விலகியும் போக வேண்டாம், நெருங்கியும் போக வேண்டாம், ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிப்போம். அடுத்ததாக தொழில்துறை. அதாவது ஆஃபீஸு அல்லது ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துகிறாங்க வச்சுங்களேன், காலையில் எழுந்திரிக்கிறோம் 6 மணிக்கு, காலை கடன்கள், குழந்தைகளை ஸ்கூலில் விடுறது செய்கிறது எல்லாம் பண்ணிவிட்டு 10 மணிக்கு ஆஃபீஸ் ஓடுறோம், 5 மணி வரைக்கும் ஆஃபீஸில் வேலை. பிறகு வீட்டுக்கு போகிறோம், குழந்தைகளுடைய ஹோம்ஒர்க் அதெல்லாம் பார்க்குறோம், ஏதோ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், காஃபி டீ சாப்பிட்றோம், டிவி பார்க்குறோம், உணவு சாப்பிட்றோம், படுத்துடுறோம். இப்போ நம்முடைய சொந்த குடும்ப உறுப்பினர்களோடு எத்தனை நேரம் நாம் கலந்துரையாடினோம், பேசினோம், மகிழ்ந்தோம்? ஆஃபீஸில் நம்முடைய கலீக்ஸோட எத்தனை நேரம் நம்ம தினசரி செலவு பண்ணுறோம் அப்படின்னா, குடும்பத்தை விட ஆஃபீஸில் தான் அதிகமாக நேரத்தை செலவு பண்ணுறோம். அப்போது இங்கே நாம் விட்டு கொடுக்கவில்லை என்றால் அவனை பார்க்குற போதெல்லாம் வயிறு எரியும், பிபி ஏறும், நம்ம வேலையை ஒழுங்காக செய்ய முடியாது. அதனால் தவறு நமது இல்லை என்றாலும் கூட மன்னித்தலே மேன்மைக்கு வழிவகுக்கும். இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி நம்ம ஆஃபீஸில் டெவலப் பண்ணிக்கலன்னு சொன்னால், ஆஃபீஸில் நம்ம நிம்மதி வேலையை செய்ய முடியாது. அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம நிறைவாக நம்ம வேலை செய்தோம் என்ற அந்த மன திருப்தியும் கிடைக்காதுங்க. அந்த சனியனை பார்த்து எரிஞ்சு நீ வேலையை கெட்டு போச்சு அப்படின்னு தான் தோணுமே தவிர, என் கடமை இன்றைக்கு நான் நிறைவாக செய்துட்டேன் அப்படின்ற எண்ணம் வராதுங்க. அப்போ இதை கன்சிடர் பண்ணியாவது
நாம விட்டு கொடுத்தது ஒரு நடிப்பாகாவது நட்பு பாராட்டி தான் ஆகணும். அதனால் அந்த சக ஊழியர்களை வாழ்த்தி அல்லது சகிப்புத்தன்மையோடு போவது. அடுத்த முக்கியமான அம்சம் என்னன்னா, எதிரிகளை வாழ்த்துவது. எதிரிகளை தண்டிக்கணும்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை காட்டு, இது ஒரு வகை வசனம். இன்னொரு வசனம் என்ன சொல்லும், உன் வலது கன்னத்தில் அறிந்தால் இடது கன்னத்தை காட்டு. இது எப்படி? எதிர்த்து நிக்கிறாரு, வலது கணத்தை அற விழுகணும்னு சொன்னா ஒன்னும் ஒரு லெஃப்ட் ஹேண்டா இருக்கணும், அது கம்மி தான். பொதுவாக ரைட் ஹேண்டு தான். அப்ப பொதுவாக ரைட் ஹேண்ட் பழக்கம் உள்ளவர்கள் அரைஞ்சா இடது கணத்துல அரவிடும், வலது கணத்துல எப்படி அரவிடும்? அப்படி என்றால் பின்னாடி இருந்து அடிச்சா வலது கணத்துல அரவிடும். அப்போ அப்படி அடிச்சவன் யாரு? யூதாஸ். இயேசுடைய 12 சீடர்கள் ஒருத்தனே பின்னாடி இருந்து அவருக்கு குழி தோண்டினான். அது போல நண்பனை போல் வேஷம் போட்டு நமக்கு துரோகம் செய்தாலும் கூட அவனையும் மன்னித்து விடு. ஏன் அப்படின்னா, தீதும் நன்றும் பிறர் தரவாரா, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நம்முடைய துன்பம் யார் மூலமாகவாவது வரும். இதுவரைக்கும் இருந்தவன் இன்றைக்கு இப்படி மாறுவதற்கான காரணம் என்ன? இல்லையா? யோசிக்கணும். இல்லை, நேற்று வரைக்கும் இப்படி இருந்தான், இன்னைக்கு திடீர்னு மாறி போனதுக்கு காரணம் என்ன? அதனால் அந்த இயற்கையுடைய அமைப்பு இதுல என்ன சொல்லுவோம்னா, நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டான் சார் அப்படிம்பாங்க, நம்ப வச்சு ஏமாத்திட்டான் அப்படிம்பாங்க. நம்பினா தான் ஏமாத்த முடியும், நம்பினா தான் ஏமாத்த முடியும். நம்பாதவனை ஏமாத்த முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். நம்பினா தான் ஏமாத்த முடியும். அதனாலதான் வள்ளுவர் என்ன சொல்றாரு, நீ எவ்வளவு நம்பிக்கை வைத்தாலும் ஒரு எச்சரிக்கையோடு இரு. ஏனென்றால் ஆத்ம நண்பனை கூட சில சமயத்தில் தவறு செய்த வேண்டிய சூழ்நிலை வந்துடும். நெருக்கடியான சூழ்நிலை வச்சுங்களேன், அப்போ தன்னை காப்பது தானே முதன்மையாக இருக்கும். அதனால எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் ஒரு எச்சரிக்கையோடு வை எப்பவுமே. திருக்குறள் படிச்சாலே நமக்கு வாழ்க்கை எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சுப்படுங்க. அறம் பொருள் இன்பம் இல்லையா, அதுதானே வாழ்க்கை. அப்போ உறவு நட்பு எல்லாம் எப்படி இருக்குன்றதெல்லாம் அந்த இலக்கணத்தை வள்ளுவரே அழகா வகுத்து தந்திருக்கிறார். சரி, அதனால் எதிரி யார் என்றால் சாமி சொல்லுவாங்க, உண்மையில் எதிரி உனக்கு உண்டு எனில். உண்மையிலே யார் எனக்கு எதிரி என்று சொன்னால், என் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே. நம்முடைய மனசுல என்ன கெட்ட எண்ணம் வருதோ அதுதான் என்னுடைய பகைவன், வெளியே யாரும் பகை இல்லை. துன்பம் செய்வார்கள், ஏன்னா இயற்கை எனக்கு ஒரு பதிவை நீக்க வேண்டும் என்று சொன்னால் யாரோ ஒருத்தர் மூலமா தான் நான் துன்பம் கொடுத்தாகணும். இரவு நேரா வந்து தண்டிக்க முடியுமா? இல்லை. அதனால் எல்லோருமே இறைவனின் பகடை காய்கள், எல்லோருமே இறைவனின் பகடை காய்கள். நல்லா செஞ்சாலும் சரி, கெட்டது செய்தாலும் சரி, இறைவன் அவர்கள் மூலமாக நமக்கு நல்லா செய்யறான், இவர்கள் மூலமாக நமக்கு துன்பத்தை கொடுக்கிறான். ரெண்டுக்கும் காரணம் எவரோ அவரோ அல்ல, நம்முடைய வினைப்பதிவுகளே. இது இல்லாத வரவே வராதுங்க. நம்மளுக்கு இல்லாத ஒன்றுக்கு விலை வருமானு பாருங்க. அதாவது முடிந்தோம் என்று நினைக்கிற இடத்துல கூட காப்பாற்றப்படுகிறோம். ஒன்னாகாது அப்படின்ற இடத்துல விழுந்துடுறோம். காரணம் என்ன? அந்த நேரம் வந்து வச்சுக்கங்க, ஒரு நன்மை சந்திக்க வேண்டிய துன்பம் சந்திக்க வேண்டிய நேரம் வந்துச்சுன்னா அதுல சூழ்நிலைகள் கதாபாத்திரங்கள் எல்லாம் பெருசு இல்லைங்க. உண்மை அறிவே மிகும், மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் ஊழ் விதி. அதை புரிந்து கொண்டும் என்று சொன்னால் நமக்கு எதிரிகளே கிடையாது. சாமி சொன்ன மாதிரி, உண்மையில் எதிரி எனக்கு உண்டு எனில் என் உள்ளத்தில் எழும்
ஒழுங்கற்ற எண்ணமே எனக்கு எதிரி, வேற யாருமே எதிரி இல்லை. அதனால் பைபிள்ல சொன்னது போல உங்களை உதாசீனப்படுத்துவதற்காகவும் உங்களை நிந்திப்பதற்காகவும் உங்களுக்கு துன்பம் கொடுப்பவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். பிதாவே, இவர்கள் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் செய்கிறார்கள், மன்னியும். இதைத்தான் மகிழ்ச்சி சொல்றாங்க. என்ன செய்யறோம்னு தெரியாம செய்யறாங்க. வாழ்த்து. சோ எதிரிகளையும் வாழ்த்துவது காரணம் விதியின் கணக்கு. விதியின் கணக்கு தீதும் நன்றும் பிறத்திரவாரா. அதனால் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்றார் வள்ளுவர். துன்பத்தை கொடுத்துட்டாங்க, அவர்களுக்கும் நன்மை செய்யவில்லை என்று சொன்னால் என்ன பெரிய ஞானி, இது பக்குவப்பட்டவன், அப்படி இப்படி. அதாவது மகிழ்ச்சி ஒரு கவியில சொல்லுவாங்க, தன் குற்றம் குறை கடமை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தன்னை திருத்தும் தகமை வந்தால் ஏன் குற்றம் பிற மீது சுமத்தக்கூடும். ஏதேனும் கண்டாலும் மன்னித்தலே மேன்மைக்கு மனம் உயரும். சரி, அடுத்து என்ன சொல்றாங்க, பிறர் தவறால், ஏன் காரணமே கிடையாதுப்பா, பிறர் தவறால் துன்பம் அது வந்த போதும் நன்மைக்கேயாம் செய்த பாவம் போச்சு, நான் கண்ட உண்மை எது நலமே செய்க என்று தன்னுடைய அனுபவத்தையே சாட்சியா வச்சு மகிழ்ச்சி சொல்றாங்க. இன்னொருத்தர் கஷ்டத்தையே கொடுத்துட்டாங்க, துன்பத்தையே கொடுத்துட்டாங்க. நம்முடைய வினைப்பதிவு தான்ப்பா, வேற காரணமே இருக்க முடியாது. அதனால் இறைவன் இவனை கருவியாக கொண்டு, அதாவது சில சமயங்களில இந்த கெட்டது கூட நல்லதாக மாறும், கெட்டது கூட நல்லதாக மாறும். இப்போ வீட்டுல திருட்டு போய் வச்சுங்களேன், யார் வீட்டுல வந்து திருட போறான்? காரணம் என்ன யோசிச்சு பாருங்க. பொதுவா நம்ம செக்யூரிட்டி லேப்ஸ் அப்படி இப்படி என்னென்ன காரணங்கள் சொன்னாலும் நம்முடைய பொருள் போக வேண்டும் என்று இருந்தால்தான் திருடனே திருட முடியும். இல்லை என்று சொன்னால் விலை மதிப்பு மிக்க பொருளாக இருந்தாலும் கூட அவன் கண்ணில் படாது. விதியின் கணக்கு அவ்வளவு துல்லியமான கணக்கு. இதெல்லாம் நாம் வாழ்க்கையில் சந்தித்த அனுபவங்கள் அல்லது நம்மோடு சார்ந்தவர்கள் பெற்ற அனுபவங்கள், இதெல்லாம் கூட்டி கழிச்சு வகுத்து பெருக்கி கணக்கு போட்டு பார்க்கிற போது தெரியும் விதியின் கணக்கு மிக மிக துல்லியமானது. அதை நம்ம ஒன்றும் கை வைக்கவே முடியாது, ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியே கிடையாது. ஸோ இந்த ஒரு உண்மை தெரிந்து விட்டாலும் மன விரிவு வந்துவிடும். அப்போ மனைவி, கணவன், குழந்தைகள், மாமன், மாமா, சம்மந்தி, அவங்க இவங்க யார் எதை செய்தாலும் ரைட், ஓகே, விடு, சகித்து கொள்ளக்கூடிய தன்மை வந்துவிடும். அப்போ குடும்பம் நல்லா தானே இருக்கும், அமைதியாக தானே இருக்கும். அதனால் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. அதாவது நன்றி இல்லாதவர்களுக்கு கூட நன்றி காட்ட வேண்டும். அதை கணேச அழகா சொல்லுவார், அவனை நினைத்தே நான் இருந்தேன், அவன் தன்னை நினைத்தே வாழ்ந்திருந்தான், இன்னும் அவனை வெறுக்கவில்லை, அவன் எத்தனை செய்தும் நான் மறக்கவில்லை அப்படிமா. அண்ணனுக்கும் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனையில தம்பி சொல்ற கருத்து, நான் அவனுக்காக இருந்தேன், அவன் தன்னை பற்றி மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தான், கடைசியில் எனக்கு துன்பத்தையும் கொடுத்தான், ஆனால் நான் அவன் வெறுக்கவில்லை, இத்தனை செய்தும் நான் வெறுக்கவில்லை. அதுதான் என்ன பயத்ததோ சால்பு. இப்படி துன்பத்தை சந்திக்க வேண்டிய விதி இருப்பதை உணர்ந்து கொண்டால் எதிரிகளையும் மன்னிக்க முடியும். அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான கருத்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய நெருங்கிய உறவுகளும் நெருங்கிய நண்பர்களும் நம்முடைய புண்ணியத்தில் தான் பங்கு போடுவார்கள், இல்லையா?
எத்தனையோ நல்லது நடக்குது, ஒருத்தருக்கு ஒத்து உதவி கொள்கிறோம். அப்போ அவருக்கு நாம் நல்லது செய்ய, அவர் நமக்கு நல்லது செய்ய, அப்போ புண்ணியத்தை பரிமாறிக்கொள்கிறோம், பங்கு போட்டுக் கொள்கிறோம். ஆனால் எதிரி நமக்கு துன்பத்தை தந்து நம்முடைய பாவத்திலே பங்கு போடுகிறான். யோசிச்சு பாருங்க. எதிரி நமக்கு துன்பத்தை தந்து நம்முடைய பாவத்திலே பங்கு போட்டுக் கொண்டான். இன்று வரைக்கும் நான் சுமந்து வந்த பாவத்தை எனக்கு துன்பம் தந்து அவன் ஏற்றுக்கொண்டான். இனிமேல் அவன் சுமக்கப் போகிறான் என்னுடைய பாவத்தை. அப்படி என்றால் நண்பனை விட உயர்ந்தவன் எதிரி. நண்பனை விட உயர்ந்தவன் எதிரி. அப்படி நினைச்சு பாருங்க. அவர்களைத்தான் அதிகமா வாழ்த்து தோணும். அவர்களைத்தான் அதிகமா வாழ்த்து தோணும். எனவே இதெல்லாம் புரிந்து கொள்ளும் என்று சொன்னால் எதிரிலே கிடையாதே, இல்லையா? நம்முடைய பாவத்தில் பங்கு போட்டு கொண்ட ஒருவனை எப்படி எதிரின்னு சொல்ல முடியும்? இப்ப நிச்சயமா நம்ம நண்பருக்கு செய்ய வேண்டியதை விட 2 பங்கு நன்மை அவருக்கு செய்யத்தான் தோணும். என்னுடைய பாவத்தை சுமந்துட்டு இருக்கிறான். ஒரு நம்முடைய கண்ணின் இன்னொருத்தருக்கு பொறுத்துனாங்க. நம்முடைய இதயத்தை ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் இன்னொருத்தருக்கு கொடுத்தாங்க. அப்ப அவர் மூலம் வாழ்ந்துட்டு இருக்கான், நம்ம சந்தோஷப்படுறோம் இல்லை? அதே போல என் பாவத்தை அவன் சுமக்கிறான்னு பார்க்கிற போது அவன் மேல பகை வருமா, வெறுப்பு வருமா? என் பாவத்தை அவன் சுமந்துட்டு இருக்கிறான். அப்போ எதிரியே மிக நெருங்கிய நண்பனாக தெரிவான். அதனால் குற்றவாளி பாவி என்று யாருமே இல்லை உலகத்திலே. அடுத்ததாக இந்த உலகத்தை வாழ்த்துகிறோம். ஏன் உலக மக்களின் அறிவும் உழைப்பும் வாழ்க்கை வளங்களாக நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன. நாம பயன்படுத்துற எந்த பொருளாவது நாம் உற்பத்தி பண்ணினதான் பாருங்களேன். உலக மக்களே உற்பத்தி செய்யறாங்க, நமக்கு கொண்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் இந்த வாழ்க்கை ஒரு பாதுகாப்பாக சௌகரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எத்தனை பேருடைய உழைப்பு அதுல கலந்திருக்கும் பாருங்க. இரவு ட்ரெயின்ல ஏறி படுக்கிறோம், காலையில சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வந்துட்டோம். அப்ப இரவு முழுவதும் நமக்காக என்ஜின் டிரைவர் மட்டும் இல்லை, ஸ்டேஷன் மாஸ்டரு, ஒர்க்கர்ஸு, அவங்க இவங்க எத்தனை பேர் தூங்காம உழைச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்களேன். அப்ப இந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கும் போது நான் சுகமா தூங்கிட்டு சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வந்து இறங்குறதுக்கு உதவி செய்த அத்தனை பேருக்கு நன்றின்னு சொல்ல தோணுதா? இந்த வண்டி எப்பவுமே இப்படித்தாங்க, லேட்டு 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 இப்படி சொல்றவங்க தான் நிறைய பேர் பார்க்குறோம், இல்லையா? அப்ப இவங்கெல்லாம் நன்றி கிட்டவர்கள் தானே. அப்படி என்ன போய் கிழிக்க போறீங்க 10 நிமிஷம் லேட்டா போகணும், இல்லையா? அப்போ நன்றி நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு நம்முடைய நன்மையிலேயும் வாழ்க்கை வசதியிலேயும் இந்த உலகத்தின் தொடர்பு நம்ம இடத்துல இருக்கு. எங்கேயோ தொலைதோ ஒரு நாட்டில் ஒருத்தர் கண்டுபிடிச்சார் செல்போன். இப்போ உலகம் பூரா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த விஞ்ஞானிக்கு நாம் செலுத்துற நன்றி கடன் இல்லையா இந்த செல்போன் பயன்படுத்தும் போது? அது போல உலகத்தில் உள்ள எத்தனையோ பேருடைய நன்மைகள் எல்லாம் நாம் வாங்கித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதான் சாமி சொல்லுவாங்க, நாம் இருக்கிறோம் என்பதே கடன்பட்டது என்றதுக்கு அடையாளம் அப்படிம்போம். இப்போ இந்த உடம்பு இருக்குதுன்னு சொன்னா கடன்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்குது. அதனால் அந்த உலகை வாழ்த்த வேண்டும். அதான் அழகா சொன்னோம், வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். போன வாரம் பார்த்தோம். முதல் முறை சொல்கின்ற வாழ்க வையகம் உலக அன்பர்களுக்காக, நமக்கு நன்மை செய்கின்ற உலக அன்பர்களுக்காக. அப்போ இந்த உடல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இல்லையா, இந்த உடலுக்காக வாழ்க வையகம். இந்த உடம்பு என்ற உறுப்புகளுக்கு உள்ள இருக்கிறது உயிர் இல்லையா? அந்த உயிர் தந்தை நம்முடைய தாய் தந்தை அல்லவா? அந்த உயிருக்கு வாழ்க வையகம், தாய் தந்தை இருக்கு. முதல்ல வணக்கம் சொல்லிடுறோம். இங்க வாழ்க வளமுடன், இது நம்முடைய ஆத்மாவுக்கு, நம்முடைய பதிவுகளுக்கு, நம்முடைய காந்த களத்துக்கு. ஏன்னா இதுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ வாழ்க வையகம் வாழ்க வையகம்
வாழ்க வளமுடன். உறவு, நட்பு, உலக மக்கள் எல்லோரிடத்திலிருந்து நம்முடைய வினை பதிவுகளுக்கு ஏற்ற நன்மைகளை பெற்றும் தீவினைகளுக்கு தகுந்த துன்பத்தை யார் மூலமாவது பெற்றும் இந்த ஆத்ம தூய்மைக்கு இந்த வாழ்க்கையை நடத்தணும். ஆனா வாழ்க வளமுடன், இது ஆத்மாவுக்கு. அப்போ உடல், உயிர், காந்தம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்படி இந்த உலகை வாழ்த்துகின்ற போது இந்த 3 சொற்றொடர்கள் அடங்கிய ஒரு தாரக மந்திரம். அது மட்டும் இல்லை, தனி மனிதனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதியார். அர்த்தம் தெரியல. ராமாயணத்துல 2 பேர், முதல்ல கூனி, செகண்ட் பார்ட் ஏற்று நடத்துபவன் ராவணன். 2 வில்லன் கதாபாத்திரங்கள். அத்தனை பேரையும் கஷ்டப்படுத்தினாங்க. இலங்கையை அழிந்து போவதற்கு ராவணன் காரணமான 2 வில்லன்களாங்க. மகாபாரதத்துல ஒரே ஒரு சகுனி. பாண்டவர்கள், கௌரவர்கள் எல்லாத்தையும் முடிச்சு வச்சான். கடைசி மிச்சமான 10 பேர் தானே. இது 2மே இதிகாசம் நடந்ததா இல்லையா விட்டுங்க. ஒரே ஒரு ஒசாமா பின் லேடன் எவ்வளவு பேருக்கு நஷ்டமாச்சுங்க. அப்போ ஒரு மனிதன் நினைத்தால் உலகத்தை பாதிக்க முடியுதா இல்லையா? அதனால் தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். அப்ப எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்பதான் நாம நல்லா இருக்க முடியும். அதான் லிவ் அண்ட் லெட் லிவ். நான் மட்டும் நல்லா இருந்தா போதுன்னு நினைக்கிற யாருமே உருப்படியா வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாதுங்க. நாமும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அந்த மன விரிவு தான் நம்மை காப்பாத்துமே தவிர நாம் சேர்த்து வைக்கிற சொத்தோ பதவியோ நம்ம காப்பாத்தாதுங்க. அதான் இஸ்லாத்துல சொல்லுவாங்க, அல்லாஹ் உனக்கு அழைக்கின்ற நன்மைகள் உன்னை திருத்திக் கொள்வதற்கான அவகாசம். அப்படி நீ திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நியாய தீர்ப்பு நாளிலே அதுக்குரிய கணக்கு ஒப்புவிக்க வேண்டி வரும். அப்போது உன்னுடைய ஆட்சி, அதிகாரம், படைபலம், செல்வம் எதுவுமே உனக்கு துணை நிற்காது. உன்னுடைய மனைவி மக்களே உனக்கு துணை நிற்க மாட்டார்கள். அவ்வளவுதான். வேற யார் நிற்க முடியும்? மனைவி மக்களே துணை நிற்க மாட்டார்கள். அந்த நிலைமைக்கு ஆளாயிருவேன் அப்படின்ற. அதனால் தீயது தீயது பயத்தலால் தீயது தீயினும் அஞ்சப்படும். எனவே நான் மட்டுமல்ல, உலக மக்கள் எல்லோருமே நலமாக வாழ வேண்டும் என்ற தாரக மந்திரம் தான் வாழ்க வையகம். சரி, இதுல வளம் என்ற சொல் சர்ப்ளஸ் என்ற ஆங்கில வார்த்தைக்கு பொருந்தும். அதாவது தேவைக்கு மேல் மிகுதின்னு அர்த்தம். வளம் என்ற சொல் தேவைக்கு மேல் மிகுதின்னு அர்த்தம். நம்ம தேவைக்கு மேல் இருந்தா தான் அர்த்தம் கொடுக்க முடியும். நமக்கே போதலைன்னா யோசிப்போம் இல்லையா? எனக்கே பத்தல, உனக்கு எப்படிப்பா கொடுக்கறது? யோசிக்கிறோம் இல்லையா? அப்ப எல்லோருமே வளமாகத்தான் வாழ வேண்டும், குறையாக இருக்கக்கூடாதுங்க. சரி, அப்படி என்றால் குறையுள்ள மனிதன் எத்தனை பேர் இருக்காங்க இந்த பூமியில? நிறைந்த மனிதர்ல குறையுள்ள மனிதர்கள் ஏராளம், கோடிக்கணக்கான பேருக்கு பத்தல. கோடிக்கணக்கான சொத்துக்கள் குவிச்சு குவிச்சு வச்சும் கூட இன்னும் பத்தல. இன்னும் அடுத்து எவனை ஏமாத்தி எவ்வளவு சம்பாதிக்கலாம் தான் பாக்குறாங்க. ஏன் பத்தல? இப்ப இது எல்லாமே அறிவின் குறைபாடு, சமுதாயத்தின் குறைபாடு, அறிஞர்களின் தட்டுப்பாடு, நல்லவர்களுக்கு தட்டுப்பாடு. அப்ப நல்லதை போதித்து நல்லபடி வாழ்வதற்கு வழிகாட்டி சீர்திருத்தினால் தானே சரியா இருக்கும். அதுக்கு ஒரே வழி ஊர்லக ஆட்சின்ட்டார் மகர்ஷி. வேற வழியே கிடையாது. ஊர்லக ஆட்சி வந்தால்தான் உலகம் செழிப்பா இருக்குமே தவிர அது வரைக்கும் யுத்தங்கள் தவிர்க்கவே முடியாது, போராட்டம் தவிர்க்க முடியாது.
எனவே குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. என்ன குறை இருக்கு சொல்லுங்க? எப்போ உயிர் போகும் தெரியாது. இவ்வளவு வச்சிருக்கிறோம், எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டா போக முடியும்? இல்லை அது வரைக்கும் நம்ம விட்டு வைப்பானு இருங்க ஆண்டவா, இவ்வளவு சம்பாதிச்சிட்டேன், எல்லாம் தின்னு முடிச்சுட்டு அப்புறமா ஒரு நாள் சொல்றேன் வந்து கூப்பிட்டுட்டு போயிடு அப்படி சொன்னா நடக்குமா? விட்டுட்டு தான் போக வேண்டியிருக்கும். அப்ப விட்டுட்டு போறத கொடுத்தா என்ன? ஈத்து உவக்கம் இன்பம் அறியார்கோள் தாம் உடைமை வைத்து இழக்கும் என்கிறவர். ஈத்து உவக்கும் இன்பம். கொடுப்பவனுக்கும் சந்தோஷம், வாங்குறவனுக்கும் சந்தோஷம். அதனால் உலக வாழ்க்கை என்பதே டெபிட் கிரெடிட் தான். எடுத்தும் கொடுத்தும் வாழ்வதுதான் வாழ்க்கை. ஏன் அப்படின்னா இரவு இரவு அச்சம். இயற்கை அப்படித்தான், ஒன்றிலிருந்து ஒன்று வாங்கித்தான் பிழைக்கிறது, ஒன்றிலிருந்து இன்னொன்னுக்கு சக்தி வந்துதான் பழைக்குது. பஞ்சபூதங்கள் சேர்ந்தாதான் செடி முளைக்கும். அப்ப செடி வளர்றதுக்கு பஞ்சபூதங்கள் இங்க எடுத்துக்கிச்சு. அந்த தவங்களை சாப்பிட்டாதான் நாம வாழ முடியும், உயிர்கள் வாழ முடியும். அங்கிருந்து நாம எடுத்துக்கிட்டோம். அப்ப எடுத்துக்கொண்டதை திருப்பி கொடுக்கலன்னு என்ன ஆகும்? நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழி தான் நல்காது ஆகிவிடேன். பூமி 1/4 பங்கு தான், கடல் தான் 3/4 பங்கு. அவ்வளவு பெரிய கடல் தண்ணி மேகமா மேல போய்கிட்டே இருக்குது, ஆவியா போயிட்டே இருக்குது. திரும்பி மழையாக பெய்யவில்லை என்றால் கடல் வற்றி போயிருக்குமே இல்லையா? சோ நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும். எப்போ? தடிந்தெழி தான் நல்காது ஆகிவிடேன். கனத்த கருமேகங்கள் மழையாக பெய்யவில்லை என்றால் கடலை வற்றி போயிருக்கும். அதே போல நாம் எடுத்துக்கொண்டதை திருப்பி கொடுக்கல சமுதாயத்துக்கு என்றால் சமுதாயம் வற்றி போயிடும். அதனால கணக்கு இருக்கு. எடுப்பது அதிகம், கொடுப்பதே இல்லை. நம்ம மந்திரிகள் மாதிரி யாருக்கும் ஒரு பைசா தர மாட்டான். எடுப்பது அதிகம், கொடுப்பதே இல்லை. என்ன பேருங்க? வீட்டுக்கு திருடன் வர்றான், வச்சுட்டா போவான், எடுத்துட்டு மட்டும்தான் போவான். அப்ப எடுப்பது அதிகம், கொடுப்பது இல்லை என்று சொன்னால் அவன் திருடன். எடுப்பது அதிகம், கொடுப்பது குறைவு, கடன்காரன். எடுப்பது குறைவு, கொடுப்பது அதிகம். கர்ணன் தந்த அங்கதேசத்தை வச்சுட்டு எல்லாத்துக்கும் அழியில கொடுத்தானா கர்ணன்? அப்போ அவங்ககிட்ட வாங்கினது கம்மி, ஆனா கொடுத்தது மிக அதிகம். சோ எடுப்பது குறைவு, கொடுப்பது அதிகம் கர்ணன். எடுப்பதே இல்லை, கொடுப்பது மட்டுமே என்றால் அவன் இறைவன். அப்ப மிச்சம் ஒண்ணு இருக்க, எடுத்தும் கொடுத்தும் வாழ்பவனே மனிதன். எடுத்தும் கொடுத்தும் வாழ்பவனே மனிதன். எடுத்தாதான் கொடுக்க முடியும், கொடுத்தாதான் எடுக்க முடியும். ஸோ டெபிட் கிரெடிட் இல்லாம அக்கௌண்ட்ஸ் இல்லை, டெபிட் கிரெடிட் இல்லாம வாழ்க்கையும் இல்லை. அதனால் இந்த உலகம் என்பது நாம் பெறவும் தரவும் தான் உள்ள ஒரு இடம். இந்த வகையில எல்லோருக்கும் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டுமே தவிர யாரிடத்திலையும் கையேந்துகின்ற நிலைவை இறைவன் நமக்கு தரலைங்க. யாரிடத்திலையும் கையேந்தி பிழைத்துக்கொள் அப்படின்ற ஒரு பிச்சைக்கார வாழ்க்கை இறைவன் நம்மகிட்ட கொடுக்கல. காரணம் என்ன? யோசிச்சு பாருங்க. அதாவது உங்க வீட்டுல வடிச்ச கஞ்சிய இந்த பாத்திரத்துல வைங்க, எங்க வீட்டுல பசுமாட்டுக்கு கழிநீர் கொடுக்கணும் அப்படின்னு போய் ஒரு வீட்டுல பாத்திரத்தை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் பிச்சை எடுப்பதற்கு சமம் என்று சொன்ன தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஓட்டுக்கு அவன் 1000 கொடுக்குறான், 500 கொடுக்குறான்னு சொல்லி பிச்சை எடுக்கிற ரெடியே உட்காந்துருக்கானுங்களே, இவங்களெல்லாம் என்ன சொல்லலாம்? பசுமாட்டுக்கு கழிநீர் வைக்கிறதுக்கு கஞ்சி கேட்டால் கூட பிச்சை எடுப்பதற்கு சமம் என்று சொன்ன வள்ளுவர் பிறந்த நாட்டுல இன்னைக்கு யார் என்ன கொடுப்பாங்கன்னு கையை தூக்கிட்டு அலைகிறானுங்களே, இந்த பிச்சைக்காரர்களுடைய நாட்டை என்ன சொல்ல? ஏன் திருக்குறளை சொல்லிக் கொடுக்கலையே? திருட்டுத்தனம் தான் சொல்லிக் கொடுத்தாங்க, திருக்குறளே சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ திருடர்கள் முன்னேற்ற கழகம் அப்படித்தானே இருக்கும்.
எனவே திருக்குறளை சொல்லிக் கொடுத்தாதான் பண்பாடு உயரும். ராமாயணம், மகாபாரதம், கந்தபுரம் சொல்லிக் கொடுத்தாதான் பண்பாடு உயரும். அதுக்கு சங்கி சாயம் பூசுனீங்கன்னா நீங்களும் உருப்பிட மாட்டீங்க. நினைக்கிறீங்கன்னா பெருசா வாழ்ந்த மாதிரி திருப்பி விழுந்து வச்சுங்க அடி, அவ்வளவுதான், தீகார் ஜெயில் தான். அப்புறம் அடுத்தது உலக நல வேட்பு கவி. இது கொஞ்சம் நேரமாகும், அதனால இந்த கவிக்கான விளக்கத்தை அடுத்த வாரம் அடுத்த சனிக்கிழமையில வைத்துக் கொள்வோம். அருமை ஐயா. ஐயா உங்களை இன்றைக்கு இழுத்து பிடிச்சு உட்கார வச்சிட்டோம். அருமை அருமை. எனக்கு ஒரு ஒரு நொடி நடுவுல நான் அப்படி திரும்பிட்டு இங்கிட்டு திரும்பதுக்குள்ள நீங்க கூப்பிட்டீங்க என்னைய. அருமை, சிறப்பு, மகிழ்ச்சி ஐயா. தாங்களும் அடுத்த வகுப்புக்கு தயாராகணும். ஆகையினால் தொடர்ந்து மகான் கவிகளுக்கு மற்றும் இந்த மாதிரியான சிறப்பு தலைப்புகளுக்கு, ஐயந்தெளிதலுக்கு விளக்கங்கள் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நிறைய அருமையான கருத்துக்கள், நிறைய விளக்கங்கள். இன்றைக்கு வாழ்த்தும் பயணம்னு சும்மா சாதாரணமா 2 வாரத்தை தலைப்பு தான், 2 வாரமா தொடர்ந்து இப்ப 3வது வாரத்துக்கு போக போறோம். எவ்வளவு வேலை எடுக்கலாங்க ஐயா. சுருக்கமும் சொல்லலாம், 1 மணி நேரத்துக்கு கிளாஸ் 1 மணி நேரத்துக்கு அந்த மாதிரி பேசணும். விரிவாக பேச விரிவாகவும் பேசணும். நிறைய நிறைய சில விஷயங்கள், இது வரைக்கும் நம்ம இதெல்லாம் கேட்டதே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அது நிறையவே உணர்ந்திருக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீரோட்டம் அதன் போக்கிலே செல்ல விட்டால் அது வேகமாக ஓடும். அதை அப்படியே மடைமாற்றி அப்படியே அழகாக கொண்டு போனோம்னா அந்த வேகத்தையும் மட்டுப்படுத்தவும் மாட்டோம், தடையும் பண்ண மாட்டோம். அதே வேகத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். பாதையில் அது பாட்டு போய்கிட்டே இருக்கும் அழகா. அது மாதிரி ஐயாவுடையது நீரோட்டம், தெளிந்த நீரோட்டம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிகள். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி தாரகேஸ்வரி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி மைத்திலி தீனதயாளன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். ஐயா கேக்குதுங்களா? பாடுங்க பாடுங்க பாடுங்க. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மின்னாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மின்னாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம்
தன்மாத்திரைகள் ஐவகை தன்மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம். நன்றிங்க. உலக நல வாழ்த்து பாட வேற யார் இருக்காங்க? பாடுங்க. ஐயா, பாடுங்கம்மா, பாடுங்க பாடுங்க பாடுங்க. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.